கிறிஸ்து இயேசுவில் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகிறவர்களே, மீண்டுமாக இந்த செப்டம்பர் மாதம் 5ஆம் நாளாகிய வியாழக்கிழமையின் காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலே கடவுளுடைய இறை வார்த்தையை நாம் கேட்பதற்கு ஆயத்தமாகும். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திரியேக நாமத்தில் உள்ளது. ஆமென். கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தா, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான இறைவா, காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். கடந்து போன இரவில் எங்களோடு கூட இருந்து எங்களை காத்து வழி நடத்தினீர். இந்த புதிய ஆண்டவரே நாளை தந்திருக்கிறேன். இந்த நாள் விசேஷமாக இப்படி இந்திய தேசத்தில் மறைந்த ஆண்டவரே ஜனாதிபதி எங்களுடைய டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவருடைய நினைவு நாளாகவும், ஆண்டவரே அவர் விட்டு சென்ற ஆசிரியர் பணியை செய்து வருகிற எல்லா ஆசிரியர் பெருமக்களுக்கும் ஆசிரியர் தினமாக இந்த நாளில் நீ வைத்திருக்கிறேன் நன்றி செலுத்துகிற ராஜா. இப்படி இந்திய தேசத்தில் இருக்கிற எல்லா ஆசிரியர் பெருமக்களையும் ஆண்டவரே அன்பாய் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, முதல் ஆசிரியராக இந்த உலகத்தில் நீர் எங்களுக்கு இருக்கிறீர். இயேசு கிறிஸ்துவே சிறந்த ஆசிரியர், சிறந்த குருவாய் இந்த உலகத்தில் இருந்திருக்கிறார் என்பதை நாங்கள் உணர்கிறோம். இப்பொழுதும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வாதம் இதனால் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ராஜா. இந்த நாளின் நிறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலையை எங்களுக்கு ஆசீர்வதித்தார். இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் வழியை ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். காலை வேளையிலே நாம் சாரோடு இணைந்து 582வது பாடலாகிய வாசலண்டை நின்று ஆசையாய் தட்டும் நேசர் இயேசுவுக்குள் உள்ளம் திறவாயோ என்ற பாடலை நாம் சாரோடு இணைந்து பாடும். 582. வாசலண்டை நின்று ஆசையாய் தட்டும் நேசர் இயேசுவுக்குள் உள்ளம் திறவாயோ. வாசலண்டை நின்று ஆசையாய் தட்டும் நேசர் இயேசுவுக்குள் உள்ளம் திறவாயோ. பாவியை ஒருபோதும் தள்ளாத நேசர், பாவியை ஒருபோதும் தள்ளாத நேசர், வாவென்று உன்னை அழைக்கிறாரே, வாவென்று உன்னை அழைக்கிறாரே. வாசலண்டை நின்று ஆசையாய் தட்டும் நேசர் இயேசுவுக்குள் உள்ளம் திறவாயோ. ஆதரிப்பாரும் இல்லை என்றெண்ணி ஆதரை மீதினில் அலைந்திடுவாயோ. ஆதரிப்பாரும் இல்லை என்றெண்ணி ஆதரை மீதினில் அலைந்திடுவாயோ. காணாத ஆட்டை தேடி வந்த மேய்ப்பர், காணாத ஆட்டை தேடி வந்த மேய்ப்பர், கண்டுன்னை மந்தையில் சேர்த்திடுவார், கண்டுன்னை மந்தையில் சேர்த்திடுவார். வாசலண்டை நின்று ஆசையாய் தட்டும் நேசர் இயேசுவுக்குள் உள்ளம் திறவாயோ. அற்ப வாழ்வை நித்திய வாழ்வு என்றெண்ணி கற்பருந்தயவை தள்ளிடலாமோ. அற்ப வாழ்வை நித்திய வாழ்வு என்றெண்ணி கற்பருந்தயவை தள்ளிடலாமோ. நினையாத நேரம் மரணம் சந்தித்தால் நித்தியத்தை எங்கு நீ கழிப்பாய், நித்தியத்தை கழிப்பாய்.
வாசலண்டை நின்று ஆசையாய் தட்டும் நேசரேசுவுக்குன் உள்ளம் திறவாயோ. பாவத்தினால் சாப ரோகத்தால் தோய்ந்து மாயையில் ஆழ்ந்து மாடிந்திடுவானே. பாவத்தினால் சாப ரோகத்தால் தோய்ந்து மாயையில் ஆழ்ந்து மாடிந்திடுவானே. பாவத்தை போக்கிடும் தூய உதிரத்தின் பாவத்தை போக்கிடும் தூய உதிரத்தின் ஜீவ ஊற்றில் மூழ்கி மீட்புராயோ. ஜீவ ஊற்றில் மூழ்கி மீட்புராயோ. வாசலண்டை நின்று ஆசையாய் தட்டும் நேசரேசுவுக்குன் உள்ளம் திறவாயோ. வாழியும் சத்தியமும் ஜீவனும் இயேசு. வாசலும் மெய்ப்பனும் நாதனும் இயேசு. வாழியும் சத்தியமும் ஜீவனும் இயேசு. வாசலும் மெய்ப்பனும் நாதனும் இயேசு. இயேசுவல்லால் ரட்சிப்பு இல்லையே. இயேசுவல்லால் ரட்சிப்பு இல்லையே. ரட்சண்ய நாளின்றே வந்திடாயோ. ரட்சண்ய நாளின்றே வந்திடாயோ. வாசலண்டை நின்று ஆசையாய் தட்டும் நேசரேசுவுக்குன் உள்ளம் திறவாயோ. வாசலண்டை நின்று ஆசையாய் தட்டும் நேசரேசுவுக்குன் உள்ளம் திறவாயோ. நல்ல ஆசிரியராக இருக்கிற நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ளாக மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, இந்த மகிழ்ச்சியும் ஆசீர்வாதம் நிறைந்த ஆசிரியர்கள் தினத்தில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளில் அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும், குறிப்பாய் இந்தியாவில் பணியாற்றி கொண்டிருக்கிற அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும் இந்த நாளில் இந்த ஊழியத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். குறிப்பாய் அடியனுடைய வாழ்க்கையில் கண்கடியா மேல்நிலைப் பள்ளியில் அநேக ஆசிரியர்கள் அடியனை உருவாக்கினார்கள். கண்கடியா இறையல் கல்லூரியில் பேராசிரியர்கள் உருவாக்கினார்கள். எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுகிறோம். குறிப்பாக இந்த ஊழியத்தில் இருக்கிற என்னுடைய அருமையான ஃபிசிக்ஸ் ஆசிரியர் திரு அன்பர் சார் அவர்களுக்கும், இங்கே உடன் கேஷியோ வாசித்து கொண்டிருக்கிற என்னுடைய சாக்கோ சாருக்கும் மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவிக்கிறோம். தொடர்ந்து இன்றைக்கு எல்லாருடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் உயர்வையும் மறுமலர்ச்சியும் தருகிறவர்கள் ஆசிரியர்கள். ஆகவே ஆசிரியர்களை கொண்டாட வேண்டிய மிக முக்கியமான ஒரு தருணம் இந்த நாள். ஆகவே அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வாழ்த்துக்களை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, இந்த காலை நேரத்தில் நாம் தியானிக்கும்படியாக கொடுத்திருக்கிற திருமறை பகுதி அது பரிசுத்த லூக்கால் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள். ஏசாண்டவர் முதல் சீடரை அழைக்கின்றதை நாம் பார்க்கிறோம். ஏசாண்டவர் முதல் சீடரை அழைக்கிறார். இந்த பகுதி மத்தேயு 4ஆம் அதிகாரம் 18லிருந்து 22 வசனங்களிலும், மார்க் 1ஆம் அதிகாரம் 16லிருந்து 20 வசனங்களிலும் அடங்கியிருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. ஏசாண்டவர் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். ஆரம்பிக்கும் போது அவர் தனியாக தான் யோவான் ஸ்நானன் இடத்துல போய் அவர் ஞானஸ்நானம் பெறுகிறார். ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே அவர் மெதுவாய் நடந்து போய் கொண்டிருக்கும் போது பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா பார்க்கிறார். பார்த்து, இவர் யார்
இவர் எங்கிருந்து வருகிறார் என்பதை விசாரிக்கும் போது அவர் சொல்லுகிறார், நான் கடவுளிடத்திலிருந்து வருகிறேன், மேசியா என்று சொன்ன உடனே, நீ என்னிடத்தில் வந்து பார், உனக்கு ஆசீர்வாதம் இருக்கும் என்பதை ஆண்டவர் சொல்றார். உடனே அவர் தன்னுடைய சகோதரர்களை எல்லாம் அழைத்து வந்து இயேசுவினிடத்தில் கொண்டு வருகிறார். இப்போ இயேசு முதலாக சீடர்களை தன்னிடத்தில் வரவழைத்த ஒரு தருணம். அந்த தருணத்தில் இங்கே இயேசு முதல் சீடர்களை அழைக்கிறதை பார்க்கிறோம். பாருங்க, இந்த சீடர்கள் எல்லாமே அவர்கள் எல்லாமே சாதாரண மக்கள், பாமர மக்கள், கடலில் மீன் பிடிக்கிற மக்கள், படிக்காதவர்கள். வாழ்க்கையின் அனுபவம் மட்டுமே அவர்களுக்கு துணையாய் இருக்கிறது, வேற எதுவுமே கிடையாது. கடல் சார்ந்த எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு நன்றாகவே தெரியும். அது உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், நம்முடைய இந்திய பெருங்கடல் இல்லையா, வங்காள விரிகுடா, அரபிக் பெருங்கடல், இவங்களெல்லாம் மீன் பிடிக்க செல்லுகிறார்கள். ஒவ்வொரு நாளும் மீன் பிடிக்க செல்லுகிறவர்கள் படுகிற பாடுகளை, துன்பங்களை நம்ம பார்க்கின்றோம். நிறைய கஷ்டங்களை அவங்க அனுபவிக்கிறாங்க. இன்னைக்கு முக்கியமாக இலங்கை கடற்படையினர் நம்முடைய தமிழ்நாட்டு மக்களை அதிகமாக கைது செய்கிறதை பார்க்குறோம். அதே போல் அரபிக் பெருங்கடலில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான், இந்த பக்கம் மற்ற நாடுகளில் இருக்கிறவங்க கைது செய்கிறாங்க. இந்த பக்கம் வங்காள விரிகுடாவில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கிற சைனா, மற்ற எல்லா நாடுகளும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. அப்போது இந்தியாவை நிறைய மக்கள் தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறதை பார்க்கும். இப்படிப்பட்ட ஒரு தொழில் தான் இந்த மீன் பிடிக்கிற தொழில். இரவுல செல்லணும், தூக்கம் கிடையாது. புயல் வந்தால் அவ்வளோதான், கரை தப்பினால் மட்டுமே உயிர், இல்லை என்றால் மடிந்து போவார்கள். அப்போது உத்தரவாதம் இல்லாத ஒரு பணியை செய்கிறவர்கள் தான் சீடர்கள். அந்த பணியின் மூலமாக தங்கள் வாழ்க்கையை வயிற்றை நிரப்புகிறவர்கள். இயேசு ஆண்டவர் சொல்றாரு பேதுருவை பார்த்து, வாப்பா, இது முதல் நான் உன்னை மனிதனை பிடிக்கிற ஆக்குவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா, மனுஷர்களை பிடிக்கிறவனாய் நான் மாற்றுவேன் என்று சொல்றார். அப்போ ஏசாமி இங்கே வருகிறார். 1 முதல் 5 வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அங்கே காலியான அந்த வலையை பார்க்கிறோம், த எம்டி நெட்ஸ். ஒரு நாள் அவர் கெனசரேத்து ஏரிக்கரையில் நின்று கொண்டிருந்தார். திரளான மக்கள் இறை வார்த்தையை கேட்பதற்கு அவரை நெருங்கி கொண்டிருந்தார்கள். அப்போது ஏரிக்கரையில் 2 படகுகள் இருக்க கண்டார். மீனவர்கள் படகை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்படகுகளில் ஒன்று சீமோனுடையது, அதில் இயேசு ஏறினார். அவர் கரையிலிருந்து அதை சற்றே தள்ளும்படி அவரிடம் கேட்டுக்கொண்டு படகில் அமர்ந்தவாறே மக்கள் கூட்டத்திற்கு கற்பித்தார். அவர் பேசி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும் வலைகளை போடுங்கள் என்றார். பாருங்க, இன்னைக்கு ஆசிரியர் தினம் என்பதனால முதல்ல ஆண்டவர் அவங்களுக்கு கற்பிக்கிற பாடம் இங்கே வருகிறது பாருங்க, இல்லையா? அவருடைய கேட்டுக்கொண்டு படகில் அமர்ந்தவாறு மக்கள் கூட்டத்திற்கு கற்பித்தார். ஜீசஸ் டீச்சர்ஸ். ஜீசஸ் இஸ் a great teacher. He is wonderful teacher. ஆவியானவர் நமக்கு நல்ல ஆசிரியராய் இருக்கிறார். அவர் நம்மை நல்ல பாதையிலே வழிநடத்துகிறார். மிக சிறப்பான காரியங்களை நமக்கு செய்கின்றார். ஆகவே காலை வேளையில் இன்றைக்கு ஆசிரியர்கள் தினம் கொண்டாடுகிற எல்லா மக்களையும் நாம் வாழ்த்துவோம். நம்முடைய ஆசிரியர்களை நன்றியோடு நாம் நினைவு கூறும். ஏனென்றால் இன்றைக்கு நாம் இப்பொழுது இந்த நிலைமையில் இருக்கிறோம் என்றால் நம்மை செதுக்கியவர்கள் அவர்கள்தான். ஆகவே அவர்களுடைய பாதம் தொட்டு நாம் வணங்கி அவர்களை நினைவு கூறுவது நம்முடைய மிகப்பெரிய கடமையாக இருக்கிறது. அன்பானவர்களை, இங்கே இயேசு கற்பிக்கிறார். கற்பித்து முடித்த பின்பு அவர் சொல்றாரு, சீமோன் பேதுரு அன்றைக்கு இரவெல்லாம் அவர் மீன் பிடிக்க அவங்க போயிருக்கிறாங்க. இரவெல்லாம் ஒரு மீன் கூட, சின்ன மீன் கூட மாட்டல, இல்லையா? சீமோன் மறுமொழியாக, ஐயா, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டோம், உழைத்தோம், ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆயினும் பாருங்க, அதுதான் முக்கியமானது. இரவெல்லாம் நாங்கள் கஷ்டப்பட்டிருக்கிறோம். ஆல்ரெடி வி ஹாவ் டயர்ட். நாங்கள் சோர்ந்து போயிருக்கிறோம், பசியா இருக்கிறோம். ஆனாலும் உமது சொற்படியே வலைகளை போடுகிறேன் என்றார். ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நிறைய நேரங்களில் நம்முடைய நெட்ஸ் எல்லாம் கூட எம்டியாகவே இருக்குது. நம்முடைய வாழ்க்கை எம்டியாக இருக்குது. நம்முடைய வாழ்க்கை காலியாக இருக்குது. ஏன்னா நம்ம மீன் இல்லாத இடங்களெல்லாம் வலைகளை போடுகிறோம், கடுமையாக உழைக்கிறோம், கடுமையாக வேலை செய்கிறோம். இந்த தொழிலில் முன்னேறணும், அந்த தொழிலில் செய்யணும், இதை செய்யணும், அதை செய்யணும்,
பணம் சேர்க்கணும், வாழ்க்கையில் மேலே வரணும், வீடு கட்ட வேண்டும், கல்யாணம் செய்ய வேண்டும், பொருள் வாங்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் நிறைய நேரத்தில் நம்ம ஜீரோவாக தான் இருக்கிறோம். நம்முடைய நெட்ஸ் எல்லாம் காலியாக இருக்குது, நம்முடைய வீடு காலியாக இருக்குது, நமக்கு ஆசீர்வாதம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை. ஏன்னா முக்கியமாக கடவுளுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியாமல் போயிடுறோம். உலக பிரகாரமான மக்களை போல நாம் விசுவாசிக்கிறோம். அதனால தான் நமக்கு ஒன்றுமே கிடைக்கல. சொல்கிறார், ஐயா, இரவு முழுக்க நாங்கள் கஷ்டப்பட்டோம், பாடுபட்டோம், ஒன்றுமே சிக்கவில்லை, கிடைக்கவில்லை. ஆயினும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்று சொன்னார். பார், அதான் இந்த கீழ்ப்படிதல், ஒபீடியன்ஸ் டு த காட்ஸ் வேர்ட், கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் என்பது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா, இல்லையா? கடவுளுடைய வார்த்தை மிக அவசியமானது, முக்கியமானது, இம்பார்ட்டன்ஸ். அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிற போது அது பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். பாருங்க, அடுத்தது சொல்றாரு, த மிராக்குலஸ் கேட்ச். 6:7 நம்ம பார்க்கிறோம். அப்படியே அவர்கள் செய்து பெருந்திரளான மீன்களை பிடித்தார்கள். வலைகள் கிளிய தொடங்கியவ மற்ற படைகள் இருந்தவர்களை தங்கள் கூட்டாளிகளுக்கு சைகை காட்டி துணைக்கு வருமாறு அழைத்தார்கள். அவர்களும் வந்து இரு படகுகளையும் மீன்களால் நிரப்பினார்கள். அவை மூழ்கும் நிலையில் இருந்தன. பார்த்தீங்களா? கடவுள் உன் வாழ்க்கையில் வந்துட்டா, ஏசப்பா உன் வாழ்க்கையில் வந்துட்டா, ஏசு ஆண்டவர் உன் வாழ்க்கையில் வந்துட்டா, உன் வாழ்க்கை என்னும் படகு நிரம்பிவிடும். அல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, அது காலியான இடமா இருக்கலாம், கரையோரமாக கூட இருக்கலாம். பொதுவாக மீன்கள் எல்லாம் நடுக்கடலில் வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே ஆண்டவர் கொஞ்சம் ஆழத்தில் எல்லா மீன்களையும் பேதுருவின் படகுகளை வந்து விழும்படி செய்கிறார். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை என்னும் படகையில் இருந்து விட்டால் எல்லா மீன்களும் நமக்கு வந்து சேரும். அதுபோல் எல்லா ஆசீர்வாதம் நமக்கு வந்து சேரும். அவரை நாம் அழைக்க வேண்டும், நம்முடைய வீட்டிற்கு வரும்படி அழைக்க வேண்டும், ஜபிக்க வேண்டும். இரவு நேரத்தில் குடும்ப ஜபம், வேதம் வாசிப்பது, இல்லையா, ஆண்டவரோடு இணைந்து இருப்பது, இவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறதா இருக்கிறது. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? வீட்டுக்கு வருகிற ஏசாமியை வேணான்னு சொல்லிடுறோம். ஜபம் பண்ணுவதில்லை, ஆலயத்துக்கு போகிறதில்லை, வேதம் வாசிக்கிறதில்லை, ஊழியத்துக்கு போகிறதில்லை, எதுவுமே செய்யறதில்லை. எப்படி ஆண்டவர் நம்முடைய வீட்டில் தங்கியிருப்பார்? செயல்படாத விசுவாசம், செயலற்ற விசுவாசம், உயிரற்ற விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் நாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, காலை வேளையில் ஆண்டவர் நம்முடைய படகுல இருந்தால் வாழ்க்கை படகு நிரம்பும், ஆசீர்வாதங்களால் நிரம்பும், பொன்னால் நிரம்பும், பணத்தால் நிரம்பும், இல்லையா? நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்க்கையாக உனக்கு இருக்கும். நீ எப்போ ஏசாமி கிட்ட வரும்போது, அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற போது உனக்கு ஆண்டவர் நிறைய நிறைய வாரி வாரி கொடுப்பார். நீ போதும் போதுன்னு சொன்னா கூட உன்னை விட மாட்டா. சொல்றார், வானத்தின் பலகனைகளை திறந்து நான் உனக்கு அதிகமாய் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார், இல்லையா? அதான் மூன்றாவது பாருங்க, 8 முதல் 11 அவங்களை அழைக்கிற கால் டு ஃபாலோ, இல்லையா? இதை கண்ட சீமோன் பேதுரு இயேசுவின் கால்களில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவி, நீர் என்னை விட்டு போய்விடும் என்றார். அவரும் அவரோடு இருந்த அனைவரும் மிகுதியான மீன் பாட்டை கண்டு திகைப்புற்றனர். சீமோனுடைய பங்காளிகளான செபதேயுவின் மக்கள் யாக்கோபும் யோவானும் அவ்வாறே திகைத்தார்கள். இயேசு சீமோனை நோக்கி, அஞ்சாதே, இது முதல் நீ மனிதரை பிடிப்பவன் ஆவாய். இது முதல் நீ மனிதனை பிடிப்பவன் ஆவாய் என்று சொன்னார். அவர்கள் தங்கள் படகுகளை கரையில் கொண்டு போய் சேர்த்த பின் அனைத்தையும் விட்டு அவரை பின்பற்றினார். எவ்வளோ விஷயம் இருக்குது பாரு, இல்லையா? ஏசாமி அவங்க படகுல போகும்போது அற்புதங்களை செய்கிறாரு. செய்த உடனே அவங்க பார்த்து திகைத்து விடுகிறார்கள். 2 படகுகளும் அமிழத்தக்கதாக மீன்கள். உடனே சீமோன் பேதுரு பயப்படுறார். பயந்துட்டு, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், ஐ ஆம் எ சின்ஃபுல் மேன், என்னை விட்டு போய்விடும் என்று சொல்கிறார். அப்போ தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்கிறார். இப்போ இன்றைக்கி நம்முடைய வீட்டில் நம்ம இயேசு ஆண்டவருக்கு முன்பாக ஒவ்வொரு வேளையும் நாளும் நம்ம என்ன செய்யணும்? பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும்.
பாவத்தை அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறவனே இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது இல்லையா? ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? நம்முடைய பாவத்தை மறைக்கிறோம். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். நம்முடைய ஆர்டர் ஆஃப் சர்வீஸில் முதல் பகுதியில் பாவ அறிக்கை தான் வரும் இல்லையா? அதே போல் திருவிருந்த ஆராதனையில் 18ஆம் பக்கத்தில் இருக்கிற பாவ அறிக்கை ஜெபம் நம்ம சேர்ந்து சொல்லி ஜபிக்கிறோம். அது கலெக்டிவ் இல்லையா? பாவ அறிக்கை. அதுக்கப்புறம் ஐயர் அப்சல்யூஷன் சொல்கிறார். பாவத்தை அறிக்கை செய்த பின்பு நம்முடைய பாவங்கள் அங்கே மன்னிக்கப்படுகின்றது. அப்போ பாவ அறிக்கை நமக்கு மிக மிக அவசியம். நம்முடைய ஆராதனைகளில் பாவ அறிக்கை இல்லாமல் ஆராதனை இல்லை. அதே போல் அடுத்து சொல்கிறாரு, ஆண்டவர் என்னை விட்டு நீ போய்விடுன உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் பாவங்களை மன்னித்து இது முதல் நீ மனுஷனை பிடிப்பவனாய் மாறி போவாய் என்று சொல்லுகிறார். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யூ ஆர் த கேச்சர் ஆஃப் மேன் என்று சொல்லுகிறார். கேச்சர் ஆஃப் மேன், மனிதனை பிடிக்கிறாங்க மாற்றணும். உடனே எல்லாரும் படகுகளை அவங்க கரையில் நிறுத்திட்டு இயேசுவை பின்பற்ற எல்லாத்தையும் விட்டு விட்டார்கள். they leave behind, எல்லாத்தையும் விட்டு விட்டார்கள். இயேசுவுக்காய் இந்த உலகத்தை விட்டு விட்டார்கள் இல்லையா? தங்கள் குடும்பங்களை, தன்னுடைய பிள்ளைகளை, தன்னுடைய வாழ்க்கையையே விட்டு விட்டார்கள். விட்டுவிட்டு இயேசு ஆண்டவருக்கு பின்பாக அவர்கள் போகிறார்கள். பிரியமானவர்களே, எல்லாரையும் ஆண்டவர் உயர்த்தினார் என்பதை நம்ம பார்க்கின்றோம். ஆகவே இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம், அழைப்பு, அவரை பின்பற்றும்படியான அழைப்பு, மனிதனை பிடிக்கவராய் மாற்றுகிறார். இன்றைக்கி ஊழியத்தை செய்யும்படியாக நம்மளை அழைக்கிறார். இந்திய சுவிசேஷ திருச்சபை என்பது இன்றைக்கி 129வது வருஷத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது. 100வது வருஷம் நம்முடைய செமினரியை நம்ம திறந்து கொண்டாட போகிறோம். நம்முடைய எல்சிஎம்எஸ்னுடைய பிரசிடென்ட் ரெவரண்ட் டாக்டர் மேட் ஹாரிசன் அவர்கள் அந்த தினத்தில் வந்து அதை மீண்டும் புதுப்பொழிவோடு அதை ஆசீர்வதிக்க வருகிறார்கள். ஆக இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற நம்ம என்ன ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம்? திருச்சபை என்ன ஊழியத்தை நமக்கு காட்டி இருக்கிறது? அதை நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? யோசித்து பாரு. நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய தந்தைமார்கள், நம்முடைய தாத்தா பாட்டிங்கெல்லாம் அவங்க எப்போ வாய் திறந்தாலும் வசனம் தான் வரும் இல்லையா? வசனம் தான். என்னுடைய பாட்டி எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. பாலூரில் நாங்கள் சிறுவனாக இருக்கும்போது என்னுடைய அப்பாவனுடைய அத்தை படிக்கவே தெரியாது, மிஷினரிகள் வழியாக அவர்கள் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டவர்கள். அவர்கள் மடியில் நான் உட்கார்ந்திருந்தால் அவர்கள் கற்றுக்கொண்ட எல்லாத்தையும் மிக அழகாய் கற்றுத் தருவார்கள். கிறிஸ்மஸ் காலங்களில் இந்த வசனங்களை நான் படிக்க கொண்டு போய் அவங்கள்கிட்ட காமிச்ச உடனே என்ன வசனம் சொல்லுப்பான்னுவாங்க. அதை நான் சொன்ன உடனே அதை ஸ்டார்ட் பண்ண உடனே அவங்க முடிச்சிருவாங்க இல்லையா? எந்த அளவுக்கு ஞாபக சக்தி, எந்த அளவுக்கு அந்த விசுவாசம். சாதாரண மக்கள் தான், ஆனால் பெரிய விசுவாசம். The people are very simple, but the faith are very biggest. இன்னைக்கு அந்த விசுவாசம் நமக்கு இருக்கிறதா? அந்த ஊழிய வாஞ்சை நமக்கு இருக்கிறதா? எத்தனை ஆத்மாக்களை நம்ம சேர்க்கிறோம். ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம்? யாருமே சர்ச்சுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம். நம்மளை தவிர யாரும் வரக்கூடாது. நான் தான் இங்கே எல்லாம், நான் தான் ராஜா, நான் தான் மந்திரி. எவ்வளோ நாள் நீ உயிரோடு இருக்க போகிற? எவ்வளோ நாள் நீ உயிரோடு வாழ போகிற? குறைவான நாட்கள். அந்த குறைவான நாட்களில் ஏன் ஆண்டவருக்காய் நீ மக்களை பிடிக்கக்கூடாது? ஆண்டவர் அழைக்கிறாரு உன்னை. உன்னை மட்டுமா அழைத்திருக்கிறார். சுயநலத்தோடு நம்ம இருக்கக்கூடாது. யாரையும் திருச்சபைக்கு வரக்கூடாது, திருச்சபையில் உறுப்பினர் இல்லை அப்படின்னு சொல்லுகிற அதிகாரம் நமக்கு இல்லவே இல்லை. காணிக்கை கொடுப்பதனால உறுப்பினர்கள் என்பதை நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது ரெண்டாவது. ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, காலை வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை நாம் கேட்டிருக்கிறோம். இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நாளில் ஆசிரியர் தினத்தை கொண்டாடுகிற அனைத்து ஆசிரியர் பெருமக்கள், பேராசிரியர் பெருமக்கள், இன்றைக்கி இந்தியாவில் இருக்கின்ற எல்லா மக்களுக்கும், ஒவ்வொருவருக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை, வாழ்த்துக்களை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மீண்டுமாக இந்த ஊழியத்தின் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஹாப்பி டீச்சர்ஸ் டே. காட் பிளஸ் யூ ஆல். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த மனமகிழ்வான ஆண்டவரை காலை வேளைக்காய் மீண்டும் நன்றி செலுத்துகிறோம். இந்த செப்டம்பர் மாதம் 5ஆம் நாள் என்னுடைய இந்திய தேசத்தில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்த நாளை ஆண்டவர் நாங்கள் ஆசிரியர்கள் தினமாய் கொண்டாடுகிறோம். இன்றைக்கு எங்களை ஆண்டவரை செதுக்குகிறவர்கள் ஆசிரியர்கள். எங்கள் வாழ்க்கையை மாற்றி
இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் எங்களை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார்கள். நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு பாடங்கள் கற்பித்து ஒழுக்கங்களை கற்பித்த ஆசிரியர் பெருமக்களையும் பேராசிரியர்களை நினைவு கூறுகிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிராஜா. ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையை நீங்கள் வழிநடத்துங்க, தேவைகளை சந்திங்க. தங்களை ஆண்டவரை ஒடுக்கி கொண்டு மாணவர்களுடைய வாழ்க்கையை முன்னேற்ற பாதையில் வழிநடத்துகிற அனைத்து ஆசிரியர் பெருமக்களையும் ஆண்டவர் நாங்கள் போற்றுகிறோம், வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம். கர்த்தாவே, இதோ இந்த நேரத்தில் நல்லாசிரியராக இருக்கிற ஆண்டவர் நீர் எங்களுக்கு குருவாய் இருக்கிறீர், எங்களுக்கு பாடங்களை கற்பிக்கிறீர், ஆண்டவரை எங்களை வழிநடத்துகிறீர் என்பதை உணர்ந்திருக்கிறோம். உம்மை நாங்கள் பின்பற்றி வாழ கர்த்தர் கிருபை தார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அகில உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிராஜா. விசேஷமாக ஆண்டவரே, இதோ அமெரிக்கா, UK, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பிலிப்பைன்ஸ், கல்ஃப் கண்ட்ரீஸில் இருக்கிற மக்கள், அனைத்து தமிழ் மக்கள், தமிழ் கிறிஸ்தவர்கள், ஆண்டவரே இயேசு அறியாத மக்கள், ஆண்டவரே இந்தியா தேசத்தில் இருக்கிற எல்லா மக்கள், இது அனைத்து மாநிலத்தில் இருக்கிற மக்கள், இந்திய தேசத்தை ஆளுகை செய்கிற ஜனாதிபதி, பிரதமர், முதலமைச்சர், ஆண்டவரே தமிழ்நாட்டு முதலமைச்சருக்காக, ஆண்டவரே அனைத்து அமைச்சர் பெருமக்கள், கலெக்டர்ஸ்க்காக வேண்டிக் கொள்கிறோம். தமிழ்நாடு ஆண்டவர் அமைதி பூங்காவாக இந்த தேசத்தில் விளங்கட்டும். ஒவ்வொரு மாநிலத்தையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதிங்க. அவருடைய முதல்வர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற அவருடைய அன்பர் சாருக்காக ஏஞ்ச அக்காவுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவர் நல்ல ஆசிரியர்களாக இருந்து இது எங்களுக்கெல்லாம் பாடங்களை நடத்தி ஆண்டவரே வாழ்க்கையில் எங்களை உயர்த்திருக்கிற சாரையும் அக்காவையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆசிரியர் பணியிலும் பேராசிரியர் பணியிலும் அவர்கள் இருக்கிற போது அப்படி கிருபை தங்கிருக்கிட்ட இன்னும் ஆண்டவர் மென்மேலும் அநேக மாணாக்கர்களை உருவாக்குகிற பணியிலே, செதுக்குகிற பணியில் அவர்கள் இருக்கிற போது இப்படி ஆசீர்வாதங்களை தந்து வழி நடத்த ராஜா. அன்பான பிள்ளைகள் மாத்தால் மரியாதையும் ஆசீர்வாதிங்க, வழி நடத்துங்க. உடைய தேவைகளை இந்த தேவன் பாரத்திலிருந்து சந்திக்க வேண்டுமா ஜபிக்கிறோம். அதே போல் அன்புக்குரிய ஆசிரியரும் ஆண்டவரே நல்ல சிறந்த கீபோர்ட் மாஸ்டருமாக இருக்கிற அவருடைய சாக்கோ சாருக்காக ஜபிக்கிறோம். தன்னுடைய ஆண்டவரே எல்லா திறமைகளையும் தாளந்துகளையும் ஆண்டவர் அநேக பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவர்களையும் ஆண்டவர் அன்பான டீச்சரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த ஆசிரியர் தினத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வாழ்த்துக்களை அவர்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். தொடர்ந்து இந்தியா முழுக்க இருக்கின்ற எல்லா ஆசிரியர்களையும் ஆசீர்வதிங்க. குறிப்பாக எங்களுடைய இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையில் எங்களை உருவாக்கிய ஆண்டவரே இதோ பள்ளிக்கூடங்கள், கண்கடியா ஆண்டவரே மேல்நிலை பள்ளிக்கூடங்கள், இளைநிலை பள்ளிக்கூடங்கள், ஆண்டவரே இதோ சிறப்பு பள்ளிக்கூடங்கள் எல்லாத்துக்காக ஜபிக்கிறோம். கண்கடைய இறையல் கல்லூரிக்காக ஜபிக்கிறோம். எல்லா ஆண்டவர் இருக்கிற ஆசிரியர் பெருமக்களும் பேராசிரியர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து அவர்கள் கொடுக்கப்பட்ட பணியிலே மிக சிறப்பாக பணியாற்ற கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுங்க. மேதஸ்தா மருத்துவமனைக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரை சீக்கிரமாய் திறக்கும்படியான சூழ்நிலை உருவாக்கித்தார். அனைத்து திருச்சபைகளுக்காக, ஆயர்களுக்காக, ஆண்டவர் அனைத்து ஆண்டவர் ஆயிரமாக்கள் குடும்பங்களுக்காக ஜபிக்கிறோம். குறிப்பாக திருச்சபையுடைய அனைத்து உறுப்பினர்களையும் ஆசீர்வதிங்க. ஸ்தாபனங்களையும் பள்ளிக்கூடங்களையும் ஆசீர்வதிங்க ராஜா. விசேஷமாக ஆண்டவரே இதோ மூத்த விசுவாசிகள், ஆண்டவரே ஆயர் பெருமக்கள், வயதான தாய்மார்கள், ஆயர் அம்மாக்கள், ரிட்டையர்டு கரஸ்பாண்டன்ஸ் டீச்சர்ஸ்க்காக ஜபிக்கிறோம். குறிப்பாக என்னுடைய அருமையான கர்த்தாவே நிக்சன் ஐயருக்காக, என்னுடைய ராஜ்குமார் ஐயருக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரே இதோ உடல் உபாதையின் ஆண்டவரை நிமித்தமாக ஆண்டவரே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறவர்களுக்கு நீர்த்தாமே பரிபூர்ண சுகத்தை தந்து வழிநடத்த வேண்டுமா ஜபி. குடும்பங்களை ஆற்றுங்க, தேற்று. இந்த நாளில் என்னுடைய பிறந்த நாளை நன்றி செலுத்துகிற என்னுடைய மூத்த போதக தந்தை அருள் திரு கே. விக்டர் ஐயருக்காக ஜபிக்கிறோம். ஆம்பர் சபை சங்கத்தில் சிறந்த போதகராகவும் அநேக திருச்சபைகளில் பணியாற்றி இதோ தலைவராக இருந்து தலைவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிற அவரை ஆசீர்வதி. இந்த நேரத்தில் ஒரு நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீடித்த ஆசீர்வாதத்தை தாருங்க. ஆண்டவரே ஐரமாவையும் அன்பான பிள்ளைகள் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிங்க ராஜா. இதோ அன்பான மூத்த மகளையும் ஆல்வினையும் ஆசீர்வதிங்க. தேவைகளை சந்திங்க ராஜா. ஊழியம் மிக சிறப்பாக இருக்க நாபர் சபை சங்கத்தில் அவரை நீர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர், நன்றி செலுத்துகிறோம். அதே போல் அவருடைய அன்பான இளமாறன் சாருடைய அன்பு மகன் ஆண்டவரே சகோதரர் ராய் கால்சன் அவர்களுக்காக ஜபிக்கிறோம். மகனை ஆசீர்வதிங்க. அவருக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தை தார மனைவி பிள்ளைகளையும் ஆண்டவரை குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதி. கர்த்தர் இந்த புதிய வருஷத்தை எனக்கு தந்திருக்கிறார் என்று சொல்லி மகன் நன்றி சொல்ல கர்த்தர் கிருபை தார். அதே போல நளினா டேனியல் ஆண்டவரை கனிகாபுரம் அவர்களுக்காக ஜபிக்கிறோம். அவர்களையும் ஆசீர்வதிங்க. அவருடைய தேவைகளை சந்திங்க. இந்த பிறந்த நாள் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். தொடர்ந்து உம்முடைய தெய்வீக கிருபை ஆண்டவரை இந்த நாளில் எங்களோடு கூட தங்கியிருக்கட்டும். அனைத்து ஆசிரியர் பெருமக்களையும் உடைய குடும்பங்களையும் இந்த நாளில் ஆசீர்வதிங்க. குறிப்பாக என்னுடைய ILC திருச்சபை சார்ந்த
அநேக ஆசிரிய பெருமக்கள் நல்லாசிரிய விருதுகளை பெறுகிறார்கள். அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை ஆண்டவரை உருவாக்கிய அவர்களுடைய பெற்றோர்களையும் அவர்களுடைய ஆசிரியர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. எல்லா தேவையும் தேவன் பரத்திலிருந்து நீ சந்திக்க வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடும். தொடர்ந்து இந்த நாளின் பணிகளையும் பயணங்களையும் ஊழியங்களையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்தார். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இறைமகனாம் இயேசு கிறிஸ்துவின் வழியை ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாம் வல்ல தந்தை, மகன், தூய ஆவியின் ஆசீர்கள் இந்த நாளில் நம் அனைவரோடு கூட தங்கியிருந்து ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல்.